ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? போன வாரம்லாம் போடலைங்க, பெரிய வீடியோ போடவே இல்லை. இந்த வாரம் போடலாம்ட்டு எடுத்துருக்குறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்றும் போட்டுருங்க மறக்காமல், ஓகேவா? எல்லா பூவும் வெயிலில் கருகின மாதிரி இருக்குதுங்க. வெயில் ரொம்ப அதிகம். பூவும் ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குது. ஸோ நான் உரம் கொடுத்தும் கொஞ்சம் நாளாச்சு. வாழைப்பழ தோலுங்க எல்லாம் இருந்தது. அது கூட இன்னொரு இதுவும் சேர்த்து இன்றைக்கி நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த உரம் நான் சொல்லுறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் தெரியும் அது என்ன உரம்ன்ட்டு. பாருங்களேன், எல்லா பூ சின்ன சின்னதாக பூத்துருக்கிறது இல்லாமல் ஒரு நாள் 2 நாளில் இந்த வெயில் அப்படியே மேலே எல்லாமே காஞ்ச மாதிரி அப்படியே கருகின மாதிரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பன்னீர் ரோஸ் கூட 2 நாள் ஆகிடுச்சு. கொட்டிடுவோம், நான் கொட்டலை. அதில் பார்த்திங்கன்னா மேலே அவ்வளோவுமே அப்படியே காஞ்சி போயிருக்குது, அப்படியே சுருங்கிட்டுருக்குது. ரொம்ப சாஃப்ட் நம்ம பன்னீர் ரோஸ். எப்போவுமே இந்த வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பூக்கள் செடிகள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் எல்லாம் அப்படியே வாடி போய் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி நான் பறிச்சிடுவேன். கனகாம்பரம் பறிக்கவே முடியறதில்ல, நிறைய பூத்து கொட்டி தான் போகுது. பறித்து அதை கட்டுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. சரி, பார்க்கலாம். இது வெள்ளரிக்காய் பிஞ்சுங்க, வெள்ளரிக்காயோட செடி. வெள்ளரிக்காய் ஒரு தடவை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போட்டது. ஒரு செடி நல்லா வந்துட்டுருக்கு, வெத்து பூ வச்சுருக்குது, காயின்னு வரலைங்க. அப்புறம் நம்ம சப்போட்டா செடி, அவங்க பாட்டுக்கு நல்லா இப்போ துளிர் எடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பிஞ்சு இன்னும் வைக்கலை. அதே மாதிரி தான் மாதுளையும் வராங்க, நல்லா வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் பூக்கள் கொடுக்கலை, பிஞ்சும் வைக்கலை. கனகாம்பரம் இப்படி மஞ்சள் கனகாம்பரம் கொத்து கொத்தாக பூக்குதுங்க, நிறையா பூத்து. நீங்கள் ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பூத்துருக்கு. அப்புறம் நான் சொன்ன உரம் இது தான், வாழைப்பழத்தோல். அது கூடவே மாம்பழத்தோல். இப்போ மாம்பழ சீசன் இல்லையா? எல்லார் வீட்லேயும் மாம்பழம் வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த மாம்பழத்தோலை வீணாக்காமல் நம்ம அது கூட அரைச்சி வச்சுருக்குறோம். இது அப்படியேவும் வைக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் செடிகள் எல்லாமே பெருசு பெருசாகிடுச்சு. வேர் நம்ம அதை வைக்கிறோன்னா வேர்கள் நம்மளுக்கு தடுக்கும். அதை பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே மேலே எல்லாமே வேர் தான். ஸோ அங்கே நம்மளுக்கு குழி எடுக்க முடியாது நம்ம அதை அப்படியே வைக்கிறதுக்கு. அதனால் நான் லிக்விடாகவே எல்லாத்துக்கும் ஊற்ற போகிறேன். இது நல்லா கலந்துட்டு ஊற்ற போகிறேன். புதினா பாருங்கள், இதில் மட்டும் புதினா நிறையவே வந்ததுங்க. நல்லா பெரிய பெரிய இதழ் தான். இன்னும் இருக்குது பாருங்கள். புதினா நிறைய நாங்கள் பறிச்சிட்டோம். 3-4 வாட்டி பறிச்சாச்சு. இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது நல்லா. அப்புறம் எல்லாமே கலந்தாச்சு. அது கூட இன்னொன்றும் நான் இதில் சேர்த்துருக்குறேன். என்னென்னா, நம்ம சோறு வடித்த தண்ணி எடுத்து மாட்டுக்கு வைப்போம், இல்லைன்னா வேஸ்ட்டை கீழே ஊற்றுவோம் இல்லையா? நம்ம வீட்டில் மாடு இல்லை. இந்த சைடு வந்தால் எப்போது நம்ம கேட்டுக்கிட்ட நின்றுச்சுன்னா எடுத்து வச்சு குடிச்சிட்டு போகும். ஸோ எப்போவுமே வராது. ஸோ இருந்தது நம்ம வீட்டில், அந்த தண்ணியும் கலந்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் இருந்தது, எல்லாமே கலந்து இப்போது நம்ம செடிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஒரு செடிக்கும் எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும். அது போல் ஊற்றிக்கங்க. பெரிய தொட்டிக்கு 1 மக்கு ஊற்றிக்கங்க, சின்ன தொட்டிக்கு ஒரு 1/2 மக்கு 3/4 மக்கு ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த நம்ம உரம் எந்த உரம் கொடுத்தாலும் செடிக்கு, அதாவது இப்படி லிக்விடாக கொடுத்தாலும் சரி, அப்படியே வச்சு விட்டாலும் சரி, ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டியது, இந்த வெயிலில் நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி ஆகணும். ஒரு வாரமாவது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது நீங்கள் உரம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. உடனே காஞ்சிடும், உங்களுக்கு செடி எல்லாமே அப்படி போயிடும். ஸோ எந்த உரம் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு வாரம் வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருக்கிற டைம் பார்த்து நீங்கள் கொடுத்து டெய்லியுமே நம்ம செடி ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி பார்த்துக்கங்க.
அப்போ தான் செடி வந்து நல்லா மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம இந்த வெயிலுக்கும் அதுக்கும் கொடுத்துருக்குற உரத்துக்கும் செடி செத்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.